ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் ரீகல் ரிசோர்ஸஸோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் சிபில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இந்த சோளம் அதுக்கு ரிலேட்டடான அதை வச்சு ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா லிக்கர், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி தயாரிக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. லைக் மெய்ஸ் கியூட்டன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபைட் ஃபைபர்ஸ் தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க. லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் மெய்ஸ் பேஸ்ட் ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ஸ் இன் இந்தியாவா இருக்காங்க. இந்த க்ரஷிங் கெப்பாசிட்டியை கன்ஃபார்ம் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் இங்க இன்ஸ்டால் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. 750 டிபில இருந்து ஆல்மோஸ்ட் டபுள் ஆகி 1650 டிபிடி வரைக்கும். கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து 36.95% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2023 டு 2025 காலகட்டத்தில். எபிட்டா வந்து 66.53% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2023 டு 2025 காலகட்டத்தில். ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 22 கோடில இருந்து 46 கோடிக்கு அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு 2024-2025 கம்பேர் பண்ணும்போது. இப்போ இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி டெப்ஃபுல் கம்பெனியா வந்து இருக்காங்க. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ வந்து ஆல்மோஸ்ட் 2 கிட்ட இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி வந்து சைக்கிளிக்கல் ஸ்டாக்குங்க. காரணம் என்னன்னா, இவங்க டிபெண்ட் பண்ற ப்ராடக்ட் வந்து மெய்ஸ் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ப்ராடக்ட். அந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மான்சூன் ஹிட்டா இருந்துச்சுன்னா அந்த ப்ரொடக்ஷன்ஸ் நல்லா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நிறைய வந்து நம்ம கணிசமா வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி வெளியே இருக்கும். அது மாதிரி இவங்க மார்ஜின்ஸ் வந்து நல்லபடியா இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு 2025 இவங்களோட மார்ஜின்ஸ் பார்க்கும்பொழுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட இந்த சோளம் வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ இந்த சோளம் விலை வந்து எவ்வளவு இருக்கோ அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி இவங்க மார்ஜின்ஸும் வந்து பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவ்ல இந்த கம்பெனிக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம சில ப்ரொமோட்டர் ரிலேட்டட் இஷ்யூஸும் இந்த கம்பெனிக்கு இருக்கு. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே ஒன் ஆஃப் த ப்ரொமோட்டர்ஸ் வந்து புக் ஆயிருக்காங்க. ஸோ அதோட வந்து ஹியரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓடிக்கு முன்னாடி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ப்ரொமோட்டர்ஸ் வந்து செபியால வந்து கேபிட்டல் மார்க்கெட்ல இங்க இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் பேனும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் இஷ்யூ இருக்கிற கம்பெனியாகவும் இருக்காங்க. இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்துருவோம். ஓவராலா இந்த கம்பெனி ப்ரீ ஐபிஓ பேஸ்ட 17.58 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கேட்கறாங்க. போஸ்ட் ஐபிஓ பேஸ்ட 21.98 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து கேட்கறாங்க. இது இவங்களோட ரெவன்யூ க்ரோத், டாப் லைன் க்ரோத், அதுக்கப்புறம் எபிட்டா க்ரோத் அண்ட் ப்ராஃபிட் க்ரோத்தை கம்பேர் பண்ணும்பொழுது இன்லைனா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இவங்க பியர்ஸ் ஆன குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட் மாதிரி பெரிய கம்பெனியை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் பிரீமியமா அதிகமாக தான் இருக்குங்க. கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் 21.57%, 22 ரூபாய் ஒரு ஷேருக்கு லிஸ்டிங் தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஐபிஓ டீடைல்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது இஷ்யூ சைஸ் 306 கோடியா இருக்கு. அதுல 210 கோடி அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் இஷ்யூவும் கிட்டத்தட்ட 90 கோடி அளவுக்கு வந்து ஆஃப் சேல் அளவுக்கு இருக்கு. 144 ஷேர் ஒரு லாட்டுக்கு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். பிரைஸ் பிளான் வந்து பாத்தீங்கன்னா 96 இருந்து 102 ரூபாய் ஒரு ஷேர் அளவுக்கு வந்திருக்கு. லிஸ்டிங் ஆன் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி. ஐபிஓ ஓப்பன் ஆகுது ஆகஸ்ட் 12, 2025, க்ளோஸ் ஆகுது ஆகஸ்ட் 14, 2025 வந்து இருக்குங்க. இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஸோ ஓவராலா இந்த கம்பெனியோட டாப் லைன் க்ரோத்தா இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து ப்ராஃபிட் மார்ஜின்ஸா இருந்தாலும் சரி, கணிசமா வந்து இந்த கம்பெனி உயர்ந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கேட்கிற 21 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வருது. இவங்களோட சிஏஜிஆர் படி எடுத்து பார்த்தாலும் சரி, ரீசென்ட் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கொடுத்து எடுத்து பார்த்தாலும் சரி, அது இவங்களோட க்ரோத்துக்கு இன்ஜஸ்டிஃபேபிளா வந்து இருக்கு. ஆனா வேல்யூவேஷன்ஸ் வந்து சிறிது இவங்களோட பியர்ஸ் ஆன குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்டை விட அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்க 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்காங்க, இவங்க 21 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல வந்து இருக்காங்க. சைக்கிளிக்கல் ஸ்டாக்கா வந்து இருக்காங்க. ஆனா 2 ஃபேக்ட் இந்த கம்பெனிக்கு வந்து பாக்குறேன். ஒண்ணு என்னன்னா இவங்களோட கடன், அது மட்டும் இல்லாம இவங்க ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்ல இருக்கு. ரெண்டாவது என்னன்னா இந்த மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வந்து ஒன் ஆஃப் த ப்ரொமோட்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து இந்த கேபிட்டல் மார்க்கெட் ரெகுலேஷன் செபியால ஒன் ஆஃப் த ப்ரொமோட்டர்ஸ் வந்து லாக் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ப்ரொமோட்டர் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிறதுனாலையும், கடன் அதிகமா இருக்கிறதுனாலையும், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் கேஷ் நெகட்டிவ் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் ரிஸ்கி பெட்டா இந்த ஐபிஓ
பார்க்குறேன். இல்ல எனக்கு வந்து 21.57% வந்து லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக வந்து தென்படுது. நான் ரிஸ்க் எடுக்க போறேன். ரிஸ்க் எடுத்து அப்ளை பண்ண போறேன். அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ் கூட ஐபிஓ பிரைஸ் வந்து ஒரு நல்ல ஸ்டாப் லாஸா இருக்கிறது வந்து நல்லதா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பட் மத்தபடி இந்த 2 கேட்டகரிஸ்னால கொஞ்சம் ரிஸ்க் இன்வால்விங் ஐபிஓ தான் வந்து நான் பார்க்குறேன். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்ல சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணீங்கன்னா சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.